தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் திங்கட்கிழமை முதல் வகுப்புகளை தொடங்குகின்றன. இதையொட்டி பள்ளிகளில் தூய்மைப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பள்ளி திறப்பு அன்றே மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இலவச சீருடைகள் வழங்க தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக ஜூன் 9ஆம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானவை என அரசு தரப்பு மறுத்திருந்தது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதை முன்னிட்டு மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க கடைகளில் கூட்டம் அலைமோதியது. சென்னை தாம்பரம் சண்முகம் சாலையில் மாணவர்களுக்கான புத்தக பைகள், ஷூ, எழுது பொருட்கள் போன்றவற்றை வாங்க பொதுமக்கள் ஏராளமானோர் வந்ததால் நகர முடியாத வகையில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. வாகனங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனை கடைகளில் அதிக கூட்டம் காணப்பட்டது. கோவில்பட்டி தெற்கு பஜார், மெயின் ரோடு, புது ரோடு, மாதா கோவில் சாலை, மார்க்கெட் சாலையில் உள்ள கடைகளில் பொதுமக்கள் ஸ்கூல் பேக், ஷூ போன்றவற்றை வாங்கிச் சென்றனர். தமிழகத்தில் ஒரே நாளில் 11 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. மழையால் கடந்த சில நாட்களாக வெப்பம் தணிந்திருந்த நிலையில் திடீரென வெயில் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதற்கு அடுத்தபடியாக வேலூரில் 104, மதுரை நகரம் மற்றும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் தலா 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வெப்பம் பதிவானது. மீனம்பாக்கம், ஈரோடு, பரங்கிப்பேட்டை, கடலூர், திருச்சி, திருத்தணி, அதிராம்பட்டினம் ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜூன் 7 வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், ஜூன் 3 முதல் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் வெளியாகும் திரையரங்குகளுக்கு தீ வைக்கப்படும் என கன்னட ரக்ஷண வேதிக்கை அமைப்பு எச்சரித்துள்ளது. தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்ற பேச்சிற்கு மன்னிப்பு கேட்க கமல் மறுத்துள்ளார் என்றும், இதே போக்கு தொடர்ந்தால் அவர் நடித்த படம் வெளியாகும் திரையரங்குகளுக்கு தீ வைக்கப்படும் என அந்த அமைப்பின் தலைவர் நாராயண் கவுடா தெரிவித்துள்ளார். முன்னதாக வரும் 5ஆம் தேதிக்குள் கமல்ஹாசன் மன்னிப்பு கோராவிட்டால் தக் லைஃப் கர்நாடகாவில் வெளியாகாது என கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபை எச்சரித்துள்ளது. கன்னட மொழி சர்ச்சை விவகாரத்தில் நடிகர் கமல்ஹாசன் கர்நாடகா மாநில மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேசக்கூடாதவற்றை பேசக்கூடாத இடத்தில் பேசி பிறரை வம்புக்கு இழுப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னட மொழி குறித்த கமல்ஹாசனின் பேச்சு அர்த்தமற்றது, அவசியமற்றது என்றும், அவரது பேச்சு இரு மாநில மக்கள் பிரச்சனையாக வெடித்துவிடக் கூடாது என்றும் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கமல்ஹாசனின் தக் லைஃப் பட தலைப்பு கிருஷ்ணசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். கர்நாடகாவில் தைரியமாக தமிழ் வாழ்க என்று கூறிவிட்டு வந்தவர் ஜெயலலிதா என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் கன்னட மொழி சர்ச்சை விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், அவரவருக்கு அவர்களது மொழி முக்கியம் என்றும், எந்த மொழி பெரியது என்பதில் கருத்து சொல்ல முடியாது எனவும் தெரிவித்தார். கமல்ஹாசன் ராஜ்யசபா சீட்டுக்காக தனது நிலையிலிருந்து மாறி பேசியிருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். கமல்ஹாசன் அவர்கள் கன்னடத்தை பூர்வமாக கொண்ட ஒரு முதலமைச்சர் பிரச்சனை சொன்னாங்க. ஆனால் அந்த முதலமைச்சர் ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது எல்லாரும் அங்கிருந்து சொன்னாங்க, தமிழ் கன்னடம் வாழ்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அது குறை சொல்லிட்டு இருக்கார். கமலஹாசன் அவருடைய நிலையிலிருந்து மாறி ராஜ்யசபா சீட்டுக்காக இன்னைக்கு போயிருக்கார். அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசியதற்காக தவேக தேர்தல் பரப்புரை மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்டுள்ளார்.
தனது தனிப்பட்ட உரையாடல் குறித்த காணொலி ஒன்று இணையத்தில் வெளியானது. அந்த காணொலியில் வெளியான வார்த்தைகள் தனது இயல்பை மீறி வந்துவிட்டதாகவும் அதற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அவர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இன்று மட்டுமே 14 பேர் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்துள்ளனர். கடந்த மே 29ஆம் தேதி இரவு முதல் வடகிழக்கு மாநிலங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, அசாம், மணிப்பூர், மிசோரம் மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தீவிர மீட்புப் பணிகளில் அம்மாநிலங்களின் அரசுகள் ஈடுபட்டு வருகின்றன. மே மாதத்திற்கான ஜிஎஸ்டி வசூல் 16.4 விழுக்காடு அதிகரித்து 2.1 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் வரலாறு காணாத அளவு அதிகரித்து 2,37,000 கோடி ரூபாயை தொட்டிருந்த நிலையில் அடுத்த மாதம் வசூல் 27,000 கோடி ரூபாய் குறைந்துள்ளது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் ஜிஎஸ்டி வசூல் வளர்ச்சி 17 விழுக்காடு முதல் 25 விழுக்காடு வரை இருந்ததாக தெரியவந்துள்ளது. ரஷ்யாவின் விமானப்படை தளங்கள் மீது யுக்ரைன் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் பெலாயா, டியாஜ்லெவா, பொலென்யா மற்றும் இவானோவா ஆகிய விமானப்படை தளங்கள் மீது யுக்ரைன் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்கள் மீது யுக்ரைன் ட்ரோன்கள் தாக்கியதில் அவை சேதமடைந்தன. காசாவில் தற்காலிகமாக போரை நிறுத்துவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவில் ஹமாஸ் அமைப்பு சில திருத்தங்களை கோரியுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் உத்தரவாதங்களில் திருத்தங்களை கோரியுள்ளதாக ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இந்த முன்மொழிவிற்கு இஸ்ரேலி அதிகாரிகள் ஏற்கனவே ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றனர். காசாவில் 20 மாதங்களாக போர் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 25 ரூபாய் குறைந்துள்ளது. இதன் மூலம் 1,906 ரூபாயாக இருந்த சிலிண்டர் விலை 1,881 ரூபாயாக குறைந்துள்ளது. எண்ணெய் நிறுவனங்களில் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை மற்றும் சந்தை நிலவரங்களின் அடிப்படையில் எண்ணெய் நிறுவனங்கள் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றன. அதே நேரத்தில் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தேஜ் பிரதாப் யாதவ் தன் பெற்றோருக்கு உருக்கமான பதிவு ஒன்றை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். நீங்களே என் உலகம், நீங்கள் எனக்கு கடவுளுக்கும் மேலானவர்கள் என்று அதில் தேஜ் பிரதாப் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். உங்கள் நம்பிக்கையையும் அன்பையும் தவிர நான் விரும்புவது எதுவும் இல்லை என்றும் அப்பதிவில் தேஜ் பிரதாப் குறிப்பிட்டார். சிலர் பேராசை காரணமாக தன்னை வைத்து அரசியல் செய்வதாகவும் அதில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. மாநில அளவில் முக்கிய பதவியை சிராக் வகிக்க வேண்டும் என மக்கள் விரும்புவது தனது சுற்றுப்பயணத்தில் தெரியவந்ததாக லோக் ஜனசக்தி கட்சியின் எம்பி அருண் பாரதி தெரிவித்தார். முன்னதாக பேசியிருந்த சிராக் பாஸ்வான் கட்சி விரும்பினால் பேரவைத் தேர்தலில் போட்டியிட தயார் என கூறியிருந்தார். லோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவனரான ராம்விலாஸ் பாஸ்வான் மறைந்த பிறகு அவரது தம்பி பசுபதிநாத் பரஸ் மகன் சிராக் தலைமையில் கட்சி இரண்டாக உடைந்தது. இதில் சிராக் பிரிவு ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றது. ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகள் பெண்களுக்கு பக்கவாத பாதிப்பு ஏற்படும் ஆபத்தை அதிகரிப்பதாக புதிய ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய பக்கவாத அமைப்பு மாநாட்டின் முன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அந்த ஆய்வின்படி ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்தும் பெண்களுக்கு பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பு 3 மடங்கு அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் கருத்தடை குறித்த ஆராய்ச்சியை அதிகரிப்பதன் தேவையையும் எடுத்துக்காட்டும் விதமாக இந்த ஆய்வின் முடிவுகள் அமைந்துள்ளன. இந்தியாவில் 10 ஆண்டுகளில் 17 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இந்திய தொழிற்கூட்டமைப்பின் வர்த்தக கருத்தரங்கில் பேசிய அவர், இதற்கு முந்தைய 10 ஆண்டுகளில் 4.5 கோடி வேலை வாய்ப்புகள் மட்டுமே உருவாக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 3.2% இருக்கிறது என்றும் இது உலகில் வளர்ந்த நாடுகளில் இருக்கும் அளவிற்கே இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
முதலீடுகளுக்கு ஏற்ற இடமாக இந்தியா இருப்பதாக தெரிவித்த மன்சுக் மாண்டவியா, வேலை வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாதுகாப்புத்துறை சார்ந்த உற்பத்தி நிறுவனங்களின் பங்கு மதிப்பு வெகுவாக உயர்ந்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான தேவை அதிகரித்து அது தொடர்பான நிறுவனங்களின் வணிகம் செழிக்கும் என்ற எதிர்பார்ப்பே இந்த ஏற்றத்திற்கு காரணம் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்களை உள்ளடக்கிய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் ஒரே மாதத்தில் 30% லாபம் அளித்துள்ளன. பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்களின் பங்கு மதிப்பும் 61% வரை அதிகரித்துள்ளது. குறிப்பாக காட்டன் பிரிட்ஜ் ஷிப் பில்டர்ஸ், பரஸ் டிஃபென்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட், அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிய நிறுவன பங்குகள் வெகுவாக அதிகரித்துள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியை உள்நாட்டில் அரசு ஊக்குவிக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இந்த ஏற்றத்திற்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. பெங்களூரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக 42,000 கோடி ரூபாயில் சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்க கர்நாடக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் கோரும் தமிழ்நாடு அரசின் முயற்சியில் பின்னடைவு ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. ஒசூரில் விமான நிலையம் அமைக்க வேண்டுமானால் அதற்கு 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெங்களூரு விமான நிலையத்திடமிருந்து NOC பெற வேண்டும். பெங்களூர் நெரிசலை காரணம் காட்டி ஒசூரில் விமான நிலையம் அமைக்க அனுமதி பெறலாம் என்று நினைத்திருந்த தமிழக அரசுக்கு பெங்களூர் சுரங்கப்பாதை திட்டம் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச தொகையை பராமரிக்காவிட்டால் விதிக்கப்படும் அபராதம் கைவிடப்படுவதாக கனரா வங்கி தெரிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறை ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்தபட்ச தொகையை வங்கிக் கணக்கில் வைத்திருக்க வேண்டும் என்ற விதியை நீக்கிய முதல் வங்கியாக கனரா வங்கி மாறியுள்ளது. கிளைகள் அடிப்படையில் முன்பு 500 ரூபாய் முதல் 2,000 ரூபாய் வரை குறைந்தபட்ச தொகையை கணக்கில் வைத்திருக்க வேண்டும் என்ற விதி கனரா வங்கியில் இருந்தது. சாவா படத்தின் இயக்குனர் லக்ஷ்மண் உட்டேகர் பாலிவுட் குறித்த இயக்குனர் அனுராக் கஷ்யப்பின் விமர்சனத்திற்கு எதிர்வினையாற்றியுள்ளார். தேவ்டி, கேங்ஸ் ஆஃப் வாசர்பூர் உள்ளிட்ட புகழ்பெற்ற இந்தி திரைப்படங்களை இயக்கிய அனுராக் தற்போது மும்பையை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் இந்தி திரையுலகிலிருந்து விலக விரும்புவதாகவும் கூறியிருந்தார். பாலிவுட் திரையுலகம் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறிவிட்டதாக அவர் விமர்சித்திருந்தார். இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த லக்ஷ்மண் உட்டேகர், நீங்கள் விலக விரும்பினால் விலகிவிடுங்கள், யாரும் உங்களை இங்கே இருக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை என்று கூறியுள்ளார். பாகிஸ்தான் என்றால் பிச்சை பாத்திரம் ஏந்தி வரும் நாடு என இனிமேலும் நாடுகள் பார்க்கக்கூடாது என்று அந்நாட்டு பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் பேசியுள்ளார். வர்த்தகம், புத்தாக்கம், ஆராய்ச்சி, கல்வி போன்ற துறைகளில் சம அந்தஸ்து கொடுத்து பேசத்தக்க நாடாக தங்கள் நாடு திகழும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் சுமையை தானும் ராணுவ தளபதி அசீம் முனீரும் தோள்களில் இருந்து நாட்டின் மக்களின் தோள்களில் சுமத்துவதாகவும் பிரதமர் ஷெரீப் பேசினார். பாகிஸ்தானில் உள்ள இயற்கை வளங்களையும் மனித வளங்களையும் பயன்படுத்தி பாகிஸ்தான் முன்னேறும் என்றும் அவர் பேசினார். கடும் பொருளாதார சிக்கலில் உள்ள பாகிஸ்தான் தற்போது சீனா போன்ற நாடுகள், IMF போன்ற உலகளாவிய நிதி அமைப்புகள் மூலம் கடனுதவி பெற்று நிலைமையை சமாளித்து வருகிறது. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் நடக்காத நாளே கிடையாது என விமர்சித்துள்ளார். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கினோம். சட்ட ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே கிடையாது. தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் சரி, இந்த செய்திதான் பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி தான் துரோக ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக வெற்றி கழகம் பேசிய தொடர்பாக விஜய் வந்து தொலைபேசியில் பேசினதா ஒரு தகவல் இல்லைங்க. அவரே மாதிரி ட்வீட் போட்டார்ல. தமிழ்நாட்டில் பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி திருப்பி அனுப்பப்பட்டதாக வெளியான செய்தி தவறானது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டின் 12 ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மத்திய ரயில்வே வாரியத்திடமே தெற்கு ரயில்வே சரண்டர் செய்ததாக செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தெற்கு ரயில்வே, நிதியை அடுத்த காலாண்டுகளுக்கு மாற்றுவது தொடர்பான தகவல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட காலாண்டிற்குள் முழுமையாக பயன்படுத்தப்படாத நிதி கூடுதல் நிதி தேவைப்படும் பிற திட்டங்களுக்கு மாற்றப்படுகிறது என்றும், தெற்கு ரயில்வேயில் நிதி பற்றாக்குறை இல்லை, தேவைக்கேற்ப திட்டங்களுக்கு அதிகபட்ச நிதியை பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களை நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது.